உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து. அன்பர் அனைவருக்கும் வணக்கம். அல்சர் இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஜிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் உண்டு. அதோட அசோசியேட் ஆகிருக்க நிறைய நோய்கள் வந்து இன்றைக்கி புழக்கத்தில் இருக்குது. இந்த நவீன யுகத்தில் உணவில் நடந்த மாற்றங்கள் தான் இத்தனைக்கும் காரணம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போ வந்து மனிதன் வந்து இயற்கையோடு இருந்தானோ அப்போல்லாம் வந்து அல்சர்னு ஒன்றே கிடையாது. எப்போ வந்து இந்த நவீன யுகம் அப்படின்ற போர்வையில் உணவில் வந்து மாற்றம் பண்ண ஆரம்பித்தானோ அப்போ தான் சிக்கலே வந்து ஆரம்பிச்சது. அதாவது உணவில் மாற்றம்னா நம்ம சூழலுக்கு பொருந்தாத அல்லது நமக்கு பொருந்தாத உணவுகளை நல்ல உணவு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். நான் சொல்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த அல்சர் வந்து ஒரு நபருக்கு தனி நபருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திலேயே நிறைய அந்த வயது சம்மந்தமான ஜீரண கோளாறுலாம் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உணவு குழாயிலேருந்து இருக்கிற பிரச்சனை, அப்புறம் பெருங்குடலில் இருக்கிற நிறைய பிரச்சனை, அதெல்லாம் இருக்கிறாம பைல்ஸு அல்லது வந்து பௌத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான பிரச்சனை வரைக்கும் உள்ளான பிரச்சனை எல்லாத்துக்கும் முதல் காரணம் உணவில் நடந்த தவறான மாற்றங்கள் தான். எங்கள்கிட்ட வரக்கூடிய நோயாளர்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது என்ன கேட்போம்னா, அவங்க வந்து அல்சர் சார் அப்படி எப்பவுமே டயனோஸோடு வரக்கூடிய ஒரு நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா அல்சர் தான். அவங்களே வந்து சொல்லுவாங்க எனக்கு அல்சர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த கேள்வி வந்து என்னென்னு கேட்பேன்னா, ஏங்க உங்களுக்கு அல்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அல்லது உங்களோட பார்வையில் உங்களுக்கு எப்படி அல்சர் வந்துச்சுங்கன்னு சொல்லி கேட்பேன் பார்த்துங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று வரும் பார்த்துங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் யாருமே அந்த அல்சருக்கான காரணத்தை சரியாகவே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லுவார் நான் நேரம் கெட்ட நேரத்துக்கு சாப்பிட்றாளுங்க அப்படிம்பாரு. ஒருத்தர் வந்து என்னோடய தொழில் அப்படிங்க அப்படிம்பாரு. வீட்டில் சமையல் சரியில்லை, எப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே ஒழிஞ்சு உண்மையான அந்த காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்படாமையே விடுபட்டு போயிடும். சரியான உணவுன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதாவது வெயிட்டு குறைக்கிறதுக்கு ஒரு டயட்டு, சுகரை குறைக்கிறதுக்கு ஒரு டயட்டு, இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு டயட்டு, நோயெலாம் வராமல் இருக்கிறதுக்கு டயட்டு, அல்சர் வராமல் இருக்கிறது ஒரு டயட்டு அப்படின்லாம் ஒரு இதெல்லாம் கிடையாது, தனித்தனியாலாம் கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஒன்றே தான் இருக்குது. அந்த டயட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எது சிறந்த உணவு அப்படின்னா சரியான பொருட்கள் தேர்வு, சரியான பக்குவத்தில் சமைச்சிருக்கணும், சரியான நேரத்தில் சாப்பிட்ணும், சரியான மனநிலையில் சாப்பிட்ணும், சரியான அளவில் சாப்பிட்ணும், சரியான வழிமுறையில் சாப்பிட்ணும். இப்படி இருந்தால் தான் அது நல்ல உணவு. அப்படி இருக்கிற உணவுக்கு எந்த ஒரு கோளாறும் கிடையாது, அது எல்லா நோயையும் சரி பண்ணும். இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்தது தான் நல்ல உணவுக்கான அடையாளமே. அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்துடலாம். இதில் சரியான உணவு எதுன்னு இப்போ கிளாஸ் எடுக்கிறோம்ல, இதை விட ஒரு அபத்தம் ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனித இனம் பிறந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, கடந்து வந்து நாகரிகங்கள்லாம் தாங்கி நிற்கிற ஒரு இனத்துக்கு இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், எப்படி சாப்பிட்றதுன்னு. எந்த ஒரு ஜீவராசியும் முதல்லையே என்ன தெரிஞ்சிருக்கணும்னாக்கா எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும்னு உணவு தேர்வு வந்து கில்லாடியாக இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அது சக் பண்ணணும் சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? அது அது பேசிக் இன்ஸ்டிங்க்டே அதுதான். அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ வளர்ந்த ஒரு சமுதாயத்துக்கு எது நல்ல உணவுன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு அபத்தம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எந்த நோயும் வராமல் இருப்பதற்கான நல்ல பொருட்கள் எது அப்படின்னா, தவறான பொருள் இல்லாத எல்லாமே சரியான பொருள். மைதாவை தவிர்க்கிறது, அது எல்லாத்துக்கும் தெரியும் தானுங்க. மைதா, பால், சுகரு, இது மாதிரியான பொருட்கள், ப்ரிசர்வேட்டிவ் போட்டது, ஏற்கனவே ரெடிமேடாக வந்தது, பாட்டிலில் அடைச்சது, பேக்கெட்டில் அடைச்சது, இப்படியான பொருட்கள்லாம் அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அது கெட்டது. இது ஓகே தானே? அடுத்தது, எந்த நேரத்தில் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நேரத்துக்கு சாப்பிடணுமே அப்படி தானே சொல்லியிருக்குது. அப்படி இல்லைன்னா அல்சர் வந்துடுமே, அது வந்துடுமே, இது வந்துடுமே அப்படின்னா, இங்கே பாருங்கள், நேரத்துக்கு சாப்பிடணும் தான். ஆனால் இப்போ ஒருத்தர் இருக்கிறார், ஸ்கூலுக்கு போகிற பையன், அவர் வந்து 8 மணிக்கு சாப்பிட்றது அவரோட நேரம், அப்போ வந்து 12:30 மணிக்கு ஸ்கூல் ஆயிரும், ஈவினிங் வந்து வந்தோடனே சாப்பிடுவார். இது இருக்குது. இது வந்து ஒரு வேலைக்கு போகிற ஒரு நபர் இருக்கிறாரு, அல்ட்டி வந்து வயதான ஒரு 80 வயசில் இருக்கிறாரு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே நேரமா? அப்போ நேரத்துக்கு சாப்பிட்றதுனா என்ன? இது பாருங்க, அந்த பழைய ஃபார்முலாவை தூக்கி போட்டுருங்க.
நேரத்துக்கு சாப்பிட்றதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை நேரத்துக்கு சாப்பிடணுன்றது இல்லை. தனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பசிக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் சாப்பிட்றது தான் நேரத்துக்கு சாப்பிட்றது. பசிக்கும் நேரத்தில் சாப்பிடுவது தான் நேரத்துக்கு சாப்பிடுவதுன்னு புரிஞ்சுக்கணும். எப்போ பசிக்குதோ அந்த பசிப்புக்கு மதிப்பு கொடுத்து பசி ஆற்றிக்கணும். அதுதான் நேரத்துக்கு சாப்பிட்றதனோட அர்த்தம். அப்படி அந்த கரெக்டான பசிக்கு நேரத்தில் சாப்பிட்டோம்னா எல்லா பொருளும் வந்து எந்த ஒரு குறைவு இல்லாமல் ஜீரணாகி வெளியே வந்துடும். நமக்கு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, பசித்து புசி, அவ்வளோதான். நமக்கு வேறு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டது ஒன்றே ஒன்று தான். ரெண்டு வார்த்தையில் சொன்னது என்னென்னா, பசித்து புசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, பசித்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. இவ்வளோதும் அதில் அடக்கமாயிருது. சரி, பசித்து புசினா என்ன அப்படின்னா, பசிக்குது இல்லையா, பசித்தோடனே கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடணுன்றது ஒரு அடையாளம். சரி, அப்போ பசித்து சாப்பிட்லேன்னா அது பிரச்சனை வருமா? அது அந்தளவுக்கு பிரச்சனை வராது. ஆனால் பசிச்சா தான் சாப்பிடணுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போது விரதமே தப்பாக போயிருமே. ஒருத்தர் விரதம் இருக்கிறாங்க, அப்போ பசித்து சாப்பிடாமலாம் இருக்காங்க, அப்போ அது நோய்க்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ விரத முறை எல்லாமே தப்பா? இன்றைக்கி தேதியில் வந்து எல்லா மதத்துலேயும் வந்து விரத முறைன்றது இருக்குது. ரம்ஜான்லேருந்து சஷ்டி விரதத்துலேருந்து எல்லாத்துலேயும் தான் இருக்குது. அப்போனா அதெல்லாமே கேள்வி கேட்குற மாதிரி ஆயிருமே அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதை தான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், இந்த முன் தயாரிப்பு வந்து உடம்புக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ்லாம் இன்றைக்கி தான் நம்ம அப்படி வார்த்தையை கேள்விப்பட்டுருக்கோம். இதெல்லாம் தாண்டின அளவுக்கான இன்டெலிஜென்ஸ் உள்ளே இருக்குது. அது என்னென்னா, இங்கே பாருங்க, இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி விரதம் இருக்க போகிறேன்னு நம்ம முடிவெடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே அந்த சிஸ்டம் ஃபுல்லாக ரீசெட் ஆகிக்கும். இவர் சாப்பிட மாட்டார். அப்போ என்னென்னலாம் ஷட் டவுன் பண்ணணும், எதெல்லாம் செக்ரெட் பண்ணணுன்றது அதுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்படின்றப்பையும் இந்த செக்ரேஷன் எல்லாமே முழுசாக சுரந்து பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை கட்டுப்படுத்துறதுக்கான சிஸ்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறீங்க. அது அவ்வளோ அற்புதமானது. கரெக்டாக வந்து எல்லாத்தையும் நிறுத்திக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, சஷ்டி விரதத்தில் யாராவது வயிற்றை சுற்றி பிடிச்சிட்டு கீழே விழுந்து பார்த்துருக்கீங்களா? ரம்ஜான் காலத்தில் யாராவது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அல்லது அல்சர் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக இல்லை. அந்த சிஸ்டம் வந்து அழகாக வந்து அடாப்ட் ஆகிக்கும். எப்படின்னா, இப்போ தேவையை வந்து இப்போ குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்றாப்புல மாடிஃபை ஆகிக்கும். சரிங்களா? அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரியான விரத காலம்தான் ரெக்கவரி பீரியடு. அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான ரெக்கவரி பீரியடே அதுதான். ஸோ அப்போது அந்த அல்சர் சரியாகிறதுக்கான காரணமே என்னவாக இருக்க போகுதுன்னா விரதம் தான். சரிங்க, அப்போது விரதத்துக்கும் பட்டினிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே பாருங்க, ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறது பேர் பட்டினி. மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் ஆகியிருந்தோம்னா அது விரதம். விரத காலத்திலேயே வந்து மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் ஆகலைன்னா அது விரதமாக இருக்காது, அது பட்டினியாக தான் இருக்கும். எப்படின்னாக்கா, இவர் வந்து விரதம் இருப்பார், ஆனால் அது இதையும் ஏதாவது பார்த்துட்டு ஃபுட் வீடியோ இல்லாட்டி எங்கேயாவது சாப்பிட்றத பார்த்துட்டு நல்ல வாசனையாக இருக்குது, என்ன பண்ணுறது இன்றைக்கி பார்த்து அமாவாசையாக போச்சு அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாருன்னா அதுதான் பட்டினி. அது உள்ளே தின்றதுக்கு ஆரம்பிச்சு. ஸோ இந்த வழிமுறை தான் பெரியவங்க அப்பயே அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ விரதம்னா விரதமாக இருக்கணும். பட்டினியில் அப்போ என்ன பண்ணுறது? அதாவதுக்கு திடீர்னு போனேன், வேலைக்கு போனேன், அங்கே போன இடத்துல வேலையாயிடுச்சு, சாப்பிட முடியல அப்படின்னா அப்போ அது பேர் பட்டினி. அந்த பட்டினி எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது? பட்னியை சரி பண்ணணும்னா, பட்னி அல்லது பட்னி நேரத்தில் நல்லா இருக்கணும்னா எளிய வழிமுறை இருக்குது. இங்கே பாருங்க, பசியை ஃபஸ்ட்டு மட்டுப்படுத்தணும். எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்க, பசி வந்துருச்சா, அது தாங்க முடியாமல் இருக்கும், ஆனால் வேலை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இவருங்க தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தோம்னா பசி மட்டுப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, பசியை கெடுத்துடக்கூடாது, பசியை மட்டுப்படுத்தணும். சரி, அது எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் தாங்கும். சரி, அதையும் தாண்டி போகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கேரட்டு, வெள்ளரிக்காய், அப்படி பச்சையாக இருக்கக்கூடிய உணவுகள் அல்லது ஃப்ரூட் ஜூஸே கூட கிடைக்காத இடத்துல இருந்தோம்னா ஜூஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸாக சுகர் இல்லாமல் சாப்பிட்டோம்னா அது பசி மட்டுப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தும். சரிங்களா? கெடுத்துறாது, நிச்சயமாக கெடுத்துறாது. சரி, இப்படி அந்த பசியை கடந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது இப்படி செய்கிறதுனால என்னன்னாக்கா, ஸ்னூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து எப்படி ஃபோனில் வந்து அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணோம்னா 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி அடிக்கும், 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி அடிக்கும், 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி அடிச்சே தீரும். அது மாதிரி இந்த மாதிரி மட்டுப்படுத்தினோம்னா திருப்பி பசி வந்தே தீரும் ஃபுல் கண்டிஷனில். அப்போது கரெக்டாக ஒரு 1/2 hourல வரும், அல்ட்டி இன்னொரு 1/2 hourல வரும், எல்லாத்துக்கும் வரப்போகுது. ஆனால் ஃபுல் கண்டிஷனில் வரும். அது கெட்டு போயிருக்காது அந்த பசி. இப்போது நம்ம வழக்கமாக சாப்பிட வேண்டிய உணவு சாப்பிட போகிறோம். அப்போது எந்த இடைஞ்சலும் வராது. சரிங்களா? இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா,
பசியை கெடுக்கிற வேலையை தான் இப்போ நம்ம வழக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். பசியை கெடுக்கிறதுனா என்னென்னா, டீ சாப்பிட்றது, போண்டா சாப்பிட்றது, இதுதான் பசி நேரத்தில் செய்யக்கூடவே கூடாத விஷயங்கள். இது வந்து பசியை கெடுக்கிற விஷயம். இப்போது இதே வந்து ஒரு பசி இருக்குது, வேலை முடியல, தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியதாச்சு. இப்போ டீ சாப்பிட்டாரு, இல்லாட்டி வடை சாப்பிட்டாரு, இல்லாட்டி போண்டா சாப்பிட்டாருன்னு வச்சுப்போம், இல்லாட்டி கேக் சாப்பிட்டாருன்னு வச்சுப்போம், பிஸ்கெட் சாப்பிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ என்னென்னா பசி கெட்டு போயிடும். இப்போது இதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பசி இருக்கு இல்லையா, இப்போ இவர் எந்த ஒரு தங்க கட்டியை சாப்பிட்டா கூட அது இடைஞ்சல் தான் பண்ணும். நைட்டு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், சிரமம் வாங்கும், எல்லாம் பண்ணும், அன்னைக்கே வேலை செய்யும், அல்லது தொடர்ந்து செய்ய பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடும். இப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, நான் நேரம் தவறி சாப்பிட்றேன்னா அதனால தான் இது வருதுன்னு சொல்லுவார். யாரை குறை சொல்ல மாட்டார், அவர் சாப்பிட்ட டீயும் போண்டாவையும் அந்த இது வந்து குறையே சொல்ல மாட்டார். பள்ளியெல்லாம் யாருக்கு போய் விழுன்னா சாப்பிட்ட சாப்பாடுக்கு மேலே விழுவும். ஸோ இப்போ புரிதல் என்னன்னாக்கா, இந்த பசியை மட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான். சரி, பசியை தீவிரப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்காருன்னா இருக்குது பாருங்கள். பசியை தீவிரப்படுத்துறதுக்கு என்னன்னாக்கா, நல்ல ஒரு விருந்துக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து பசியை தூண்டணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணலான்னா, சூப்பு சாப்பிட்லாமா, மிளகு சேர்ந்த சூப்பு. இப்போ வரக்கூடிய சூப்லாம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது, அதுவே பசியை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த கான்செப்ட் மட்டும் புரியணும். இந்த பசியை இது தூண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. பசியை தூண்டுற மாதிரி என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் செய்யணும். அப்படி செய்கிறது மூலமாக அடுத்து சாப்பிடக்கூடியதை நல்லா ஜீரணத்தோடு சாப்பிட்லாம், நிறைய குவான்டிட்டியும் சாப்பிட்லாம். அதுக்கு தானே விருந்துக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போது அந்த தேர்ந்தெடுத்த பொருள் அப்படி இருக்கணும். சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு தீயாக பசிச்சிருக்குது, பசித்த கண்டிஷனில் தான் நான் விருந்துக்கே வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சவுத் இண்டியன் தாலி வாங்கி இவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம், அல்லது ஒரு பஃபெட்டில் போயிருக்கோம், ஒரு 500 ரூபா கட்டி போய் இப்போ வந்து மறுபடியும் சூப் சாப்பிடணும், அவன் கொடுக்குறான்ட்டு சாப்பிடணும்னா இல்லை, ஆல்ரெடி தான் வந்து சட்டி சுட்டு கிடக்குதே. இப்போ அது வந்து சூப் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே போய்க்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 2 மடக்கு தண்ணி குடிச்சிக்கலாம், அல்லது 2 மடக்கு சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு சாப்பாடை ஆரம்பிச்சுக்க வேண்டியதான், இவ்வளோ தான். இங்கே வருங்க, அதே மாதிரி இந்த சாப்பாடு ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. எப்படின்னா, இந்த இனிப்புலேருந்து ஆரம்பித்து தொகுப்பில் முடிக்கணும். அதுதான் தமிழர்களோட கலாச்சாரம். இங்கே இந்த வழிமுறை மட்டும், இந்த இனிப்பு டு தோற்பை மட்டும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால், இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, தோற்பு, சரிங்களா, இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் எந்த நோயும் வராது. தவிர நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது. என்ன கலாச்சாரம்னா, ப்ரோட்டீன் சாப்பிடணும், அது சாப்பிடணும், ப்ரோபயோட்டிக் சாப்பிடணும், இப்படிலாம் நிறைய வச்சுருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து நவீன விதத்தில் அறிவியல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அதெல்லாம் இல்லாமையே ரஃபாகவே ஒன்று சொல்லிடலாம். என்னன்னாக்கா, இந்த ஃபார்முலா செஞ்சோம்னா அது எல்லாமே உள்ளடக்கமாயிரும், கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. தெரியாத ஒரு வார்த்தையை, தெரியாத ஒரு பொருளை புரிகிறதுக்கு ட்ரை பண்ணவே வேண்டியதில்லை, நம்ம இயல்பாகவே செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு மாடோ ஒரு ஆடோ இது என்ன இருக்குது ஏது இருக்குன்னா சாப்பிடும், அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு போய் நல்லா தானே இருக்குது. நான் அப்படியே மூடத்தனமாக இருக்க சொல்லலை, அவ்வளோ எளிதாகவே இதை செய்யலான்னு சொல்லுவேன். ரொம்ப ஆராய்ச்சி வேண்டியதே இல்லை உணவுக்கு. இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் வரும், இதில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கும், அப்போ நம்ம சாப்பிட்லாமா, இது எவ்வளோ கலோரி வேல்யூ இருக்கும், இப்படிலாம் வந்து சிரமப்பட வேண்டாம். எளிதாகவே புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா பண்ணுங்கள், இதுவே நல்லதாக தரும். பாருங்க, நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள்லேருந்து பார்த்திங்கன்னா, நம்ம தாத்தன் பாட்டன் சியான்லாம் பார்த்திங்கன்னா எப்படி அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்க, எவ்வளோ கல் மாதிரி இருந்தாங்க. 10 பிள்ளை 15 பிள்ளைங்க சத்தமில்லாமல் பெற்றுக்கிட்டு எப்படி இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எந்த வைத்தியமும் பண்ணதில்லை, நல்லா இருப்பாங்க. சாப்பிடலைனாலும் வேலை செய்வாங்க, சாப்பிட்டாலும் இருப்பாங்க, மலைக்கு போவாங்க, வெயிலுக்கு போவாங்க, எதுவுமே பண்ணாமல் கல் மாதிரி ஒரு உடம்பு இருந்தது. இப்படி அவங்க உணவு முறை தான், அவங்க இந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க எளிய உணவில் இருந்தாங்க. காலையில் பாருங்க, காஃபி டீலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக புழுந்தண்ணி. அது முடிச்சிச்சுன்னா வேலைக்கு போயிடுவாங்க. நேராக ஒரு சொம்பு நிறைய குடிச்சிட்டு இன்னொரு சொம்பு ஊற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த ஆள் வந்து அதை சாப்பிடும். நேராக வேலைக்கு போனாங்கன்னா கடுமையாக பாடுபடுவாங்க. 11 மணி டு 12 மணி நல்ல உச்சிக்கு வெயில் வந்தோடனே கூழ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. தொட்டுக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் தான், பச்சை வெங்காயம் தான், வேறு எதுவுமே இருக்காது. அவங்களுக்குலாம் யாருக்கும் எந்த அல்சர் வந்ததே இல்லை, ஜம்முன்னு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி 4:30 மணிக்கிட்ட வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் குத்தி புடச்சி அடுப்பை கூட்டி விறகு வச்சு சமைச்சு சாப்பிட்டாங்க. ஒரே சமையல் தான், நல்லா தெரிஞ்சுங்க. நல்ல சாதமோ ஏதோ ஒரு சிறுதானியமோ ஏதோ ஒன்று இருக்கும், குழம்புன்றது ஒன்று இருக்கும், அதில் ரசம் மோர்லாம் இருக்காது, ஒன்றே ஒன்று தான். கூட்டு பொரியெல்லாம் தனித்தனியாக கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி ஒரு குழம்புக்குள்ளே போட்டுருவாங்க. அதில் பயர் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், என்ன இருக்குதோ எல்லாமே இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டான்னா பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட்னா அதான் அன்லிமிட்டட். பார்த்தீங்கன்னா உள்ள மிஷின் வந்து எப்படி இருக்கும்னா,
சும்மா ஆர்பிஎம் கணக்கு சொன்னால் 1,00,000 ஆர்பிஎம்மில் ஓடிட்டு இருக்கு உள்ள மிஷின். அதுக்குள்ளே என்ன பொருள் போட்டாலும் என்ன ஆகும், அரைச்சி தள்ளிடும். அது கிட்ட நிற்காது. அப்படி சாப்பிடுவாங்க. குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு குவான்டிட்டி சாப்பிடுவாங்க. கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் அவங்கள ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஜீரண சக்தியோடு இருக்கிறாங்க. பசியை வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, கெடுக்கலை, மட்டுப்படுத்தினாங்க. மட்டுப்படுத்தின பசியை வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கும். அதப்போ சாப்பிட்றப்ப எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக ஜீரணமாச்சு. ஜீரணம் ஆச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவங்க எல்லாம் தான் அரைக்குது, எல்லாம் தான் வெளியே போகுது, அதெல்லாம் மேட்டரே இல்லை. அதில் இந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு உதாரணத்துக்கு இவ்வளோ சாப்பிட்றோன்னா அதை எப்படி அரைச்சது, எப்படி அப்சர்வ் பண்ணதுன்றது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒன்றுனா உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் பிரிக்கணும் இல்லையா, பிரித்தது எப்படி, அதை அப்சர்வ் பண்ணது எப்படின்றதெல்லாம் விஷயமே இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்டோம் அப்படியே இருந்தான்னா எந்த சத்துமே இல்லாமல் இன்றைக்கி தேதியில் பாருங்கள் எல்லாமே டெஃபிஷியன்சி தான். B12 டெஃபிஷியன்சி, விட்டமின் D டெஃபிஷியன்சி, எல்லா டெஃபிஷியன்சி தான். சரிங்களா? அது எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான். பாருங்க, இந்த கரெக்டான அந்த ஜீரணத்தை வச்சுருந்தோம்னா ஒரு துளியூண்டு போனால் கூட, ஒரு பொருள் போனால் கூட, உதாரணத்துக்கு வந்து அயன் வச்சுங்களேன், அது வந்து 10 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னு உதாரணத்துக்கு சொல்லுவேன். அப்போது அவர் வந்து 1/2 கிலோ சாப்பிட்டா கூட அது அப்சர்வ் ஆகலைன்னா, இதே இது வந்து துளியூண்டு தான் போகுது, நம்ம தேவையை விட கம்மியாக போகுது அப்படின்னா, அந்த நல்ல குவாலிட்டி உள்ள அந்த பொருளை எடுத்து வச்சுதுன்னா அது அந்த எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு வேலையும் அது செஞ்சிடும். ஏன்னா குவாலிட்டி இருக்குல்ல முக்கியம். அந்த குவாலிட்டியில் தான் அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. இங்கே பாருங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு இனிப்புன்னொன்னே நல்லா குலோப் ஜாமுன்னு அல்லது வந்து ரசகுல்லான்னு சொல்லி ஆரம்பிச்சிடக்கூடாது. பாருங்க, இனிப்புனா இனிப்பில் ஆரம்பிக்கணும். இந்த உணவுன்னா பழங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு இனிப்பு நல்லது. அதாவது சின்ன பழத்தோட ஏதாவது ஒரு கீத்து உரமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முடிக்கிற தோப்புலனா தோப்புக்கு எங்கேயா போட்டோம் அப்படின்னா பாருங்க, நம்ம சாப்பிட்ற ஊறுகாய் இருக்குது இல்லைங்களா, ஊறுகாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி டைப்பில் இருக்கிறது எல்லாமே புளிக்கும், நல்ல உப்பு இருக்கும். அதுக்கடுத்து அதோட பேக் சைடில் இருக்கு இல்லையா, அது தோல் இருக்கு இல்லையா, அது துவக்கும். சரிங்களா? மொத்தம் ஆரம்பத்தை வந்து கடைசி முடிக்கிறதுக்கு முன்னாடி புளிப்பில் வந்து அப்புறம் தான் தோறு போகணும். கரெக்டாக அதுவும் அப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி கடைசி துவப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெத்தலை பாக்கு போடுறது மாதிரி ஒரு துவப்பு எதுவுமே இல்லை. அதனால தான் வந்து அவங்க கரெக்டாக தாம்பூலம் தரித்தாங்க. அது தாம்பூலம்னா வெத்தலை பாக்கு போட்டாங்க. அதுவும் அந்த கல்ச்சரில் இருந்தது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சு கட்டிட்டோம். ரெண்டாவது ஊராலாம் பார்த்து நம்ம ஆளுங்க வந்து பயப்படுற மாதிரி வந்து பெரிய இது இன்னும் இல்லை. ப்ரெஷர் வந்துருமாமா, அது வந்துருமாமா, இது வந்துருமான்னு. ஊறுகான்னு சொன்னாலே ஜீரணம் வேலை செய்யுதுங்க. இப்போ பாருங்கள், நிஜமாக சொல்கிறேன், இப்போ நான் ஊறுகாய் பற்றி பேச ஆரம்பித்ததுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பசி உணர்வு வருது. அதனால தான் பாருங்கள், இங்கே சுற்றி நடக்கிற எல்லாமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தயவு செய்து நல்ல வயிறு இருக்கணும், நல்ல ஜீரண சக்தி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுட் வீடியோஸு பார்க்கவே பார்க்காதீங்க. ஃபுட் வீடியோஸை பார்த்தீங்கன்னா இது எப்படி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் மட்டும் பார்த்துங்க. என்ன கிடைக்கவா போகுது? அவன் வந்து அந்த மதுரையில் அண்ணாச்சி இருக்கிறாருங்க, அந்த கடையில் வந்து பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறாருங்க, அதை சாப்பிட்லாங்க, இங்கே கிடைக்குங்க, இங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். அதனால் என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? என்றைக்காவது போக போகிறோமா? சரி, இது பார்க்குறதுக்கே ஒரு வேலையாக வச்சுருக்கோம்ல, அவங்களுக்கு சொல்கிறேன் நான், வயிறு கெட்டு போயிடும். எப்படின்னு சொல்லட்டுமா? உதாரணம் சொல்லிட்டுமா? இவருங்க பான் வீடியோஸ் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறான், கல்யாணம் ஆனவன் அல்லது ஆகாதன்னு வச்சுக்கோங்க. அதனால் அவனுக்கு தாம்பத்தியம் என்ன ஆகும்? பாதிக்குமா இல்லையா? ஸோ இப்போ மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது நிறைய விஷயம் இருக்குது. உணவுலாம் அப்படித்தான். பேரை சொன்னாலே உள்ளுக்குள்ளே பிரியாணின்னு சொன்னாலே அப்படியே வந்து குபுக்குன்னு உள்ளே வந்துடும். ஸோ அப்போது இந்த ஃபுட் வீடியோஸை பார்த்து உடம்பை கெடுத்துக்க வேண்டாம் தயவுசெய்து. அடுத்தது, சரியான பக்குவத்தில் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பக்குவம்? ரொம்ப வெந்துட்டாலும் கெட்டது, அரைகுறையாக வெந்தாலும் கெட்டது. அதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், காய்கறியெல்லாம் ஆஃப் பாயில்டாக இருக்கணும். மற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, இப்போ கார்போஹைட்ரேட் இருக்குது, மற்ற அரிசி பருப்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நல்லா வெந்திருக்கணும், சரியான முறையில் வெந்திருக்கணும். அதே ஆஃப் பாயில்டாக வெந்துட்டால் அதுவே தப்பு. ஸோ அப்போ எதை ஆஃப் பாயில்டாக இருக்கணும், எதை வந்து ஃபுல் பாயில் பண்ணணும், எதை வந்து வேக வைக்காமே சாப்பிட்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் பக்குவன்றது. வேக வைக்காததை சாப்பிடணுன்னா பழங்கள் அல்லது காய்கறிகள் அப்படின்னு வந்துடும். இவருங்க வெந்து கெட்டது வந்து அகத்திக்கீரை, வேகாமல் கெட்டது முருங்கைக்கீரை அப்படின்னு ஒரு பழமெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கீரை, எல்லா கீரைக்கும் காமனாக ஒன்றே இல்லை. எதை வேக வைக்கணும், எதை வேக வைக்கக்கூடாது, எதை எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அரிசியை கூட குருணை அரிசி சாப்பிட்டா என்ன, முழு அரிசி சாப்பிட்டா என்ன,
குழஞ்சி சாப்பிட்டா என்ன, குலையாமல் சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு சித்த மருத்துவத்தில். ஸோ அப்போது குழஞ்சி சாப்பிட்றதும் கெட்டது, பருப்பருக்கையாக சாப்பிட்றதும் கெட்டது. ஒரே மாவு தான், இட்லி மாவு இருக்குது. அதை இட்லியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். யாருக்கு இட்லி நல்லது, யாருக்கு தோசை நல்லது? இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை பற்றிலாம் இன்னும் நம்ம மனித இனம் சிந்திக்கவே ஆரம்பிக்கலை. சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் திருப்தியாக எழுதி வச்சுட்டாங்க. ஸோ அப்போது உணவு தேர்வு பக்குவத்தை வச்சு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். பக்குவம்ன்றது இதுதான். இந்த கரெக்டான பக்குவத்தில் எடுக்கிற உணவுக்கு நல்ல மதிப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி செய்யப்பட்ட உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்து இருக்கு இல்லையா, அது முழுமையாக உடம்புக்கு சேரும். எந்த சிரமமும் இல்லாமல் உடம்பு எடுத்துக்கும். இவருங்க எல்லா காயையும் கொண்டு வணக்கி அது பேர் பொரியல்னு சொல்லி சாப்பிட்றோம். 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. நம்ம காய்கறியை தேடி வாடிருச்சான்னு சொல்லி பார்த்து தானே வாங்கிட்டு வரோம். வாடிருச்சான்றதான் நமக்கு முதல் கேள்வி இருக்குது. அப்புறம் கொண்டு வணக்கினா அப்புறம் எப்படி இருக்குது? ஸோ அப்போது அந்த பொருளை வணக்கவே கூடாது. அது கூட்டுன்னு ஒரு இருக்குது. தமிழ் கலாச்சாரத்தில் கூட்டு தான் இருக்குது, பொரியல் நம்மளது இல்லவே இல்லை. ஸோ அப்போது கூட்டை அதிகம் பயன்படுத்துகிறது தான் நம்மளோட கலாச்சாரம்ன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டு, அவியல், கடைசல் அப்படி தான் இருக்கும். இந்த பொரியல்ன்றது பிற்காலத்தில் வந்த ஒரு விஷயம். அப்போது அந்த தாய்மார்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, அதிகப்படியான வடச்சட்டியை யூஸ் பண்ணுற பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். எப்படி வச்சு பண்ணக்கூடிய மெத்தடில் உணவுலாம் இருக்குதுன்னு தயவுசெய்து கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா நல்ல உணவுக்குள்ளே வந்துடலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம மட்டும் பார்த்திங்கன்னா எது நல்லதுன்னு புரியறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா உடம்பு நம்ம தான் என்ன சமைக்க போகிறோம். அதனால் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கான ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம புரிதெல்லாம் தான் இருக்குதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கனால இப்போதைக்கு இதை பேசலைன்னா கூட நீங்கள் உண்மையிலேயே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புனீங்கன்னா நிச்சயமாக இதை பற்றிய வீடியோ தனியாகவே ஒரு வீடியோவே போடலாம். எந்த நோயுமே வரக்கூடாதுன்னா அதற்கான சரியான வழிமுறை என்ன அப்படின்னா, பாருங்கள், சாப்பிட ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த சாப்பாடை பற்றிய கவனம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி கவனிச்சிட்டு இருக்கிறது இல்லை, தேவையில்லாமல் வெளியில் சிந்தனை போகக்கூடாது. அப்படியே டிவி பார்த்துட்டே, ஃபோன் பார்த்துட்டே, அப்படி ஃபோன் பேசிகிட்டே, அது இது பேசிகிட்டே சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லதில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, எந்த உணவு நம்ம முன்னாடி இருக்குதோ அந்த உணவு தான் நாம ஆக போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அது நம்ம வாய்க்கில் தூக்கி போட்டாச்சுன்னா அந்த உணவு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது, அது என்னோடய பேரை சொல்லக்கூடிய என்னோடய உடம்பாக போகுது. இந்த சதை பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்ட இட்லி, தோசை, சாப்பாடு, பொங்கல் தானே. அப்போது இந்த நமக்கு முன்னாடி இருக்கிற உணவு தான் நாம ஆக போகிறோம் அப்படின்றத 2 கலக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடணும். அதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தணும். அப்படி குவிக்க சொல்லலை, தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்புறம் உணவுக்கு முன்னாடி என்ன தயாரிப்பு பண்ணணும்னா, ஏப்பம்லாம் முடித்து தண்ணி கொஞ்சம் ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே தண்ணி குடிக்கிறது, குப்புற அடித்து படுத்துக்கிறது, நல்லா படுத்தாலும் சரி, குப்புற அடித்து படுத்தாலும் படுத்தது தான் தப்பு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னே குளிக்கிறது, சாப்பிட்டோன்னே கடுமையாக வேலை செய்கிறது, சாப்பிட்டோன்னே செக்ஸ் வச்சுக்கிறது, சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான உழைப்பை போடுறது, இதெல்லாமே கூடாது. ஸோ அப்போ ஒரு உணவு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு மட்டும் பார்த்துங்க, அது நல்ல உணவு ஆகிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மனநிலையிலேருந்து சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, வீட்டுக்கு வர்றப்பே பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃபீஸர் மாதிரி வர்றது, அப்படியே ஜங்கு குடிக்கிறது, அப்படியே சல்லு எரிஞ்சு விழுகிறது, அப்பா வந்துருச்சுடா சிங்கம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறது. அப்படிலாம் இல்லாமல் தன்மையாகி கையை காலை கழுவிட்டு ஒரு சாந்தமாகி நம்ம என்னவா இருக்கிறோம் ஏது இருக்கிறோன்றதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு நம்ம சாப்பாடுறதுக்கு வந்திருக்கிற ஒரு ஆளுன்றதோடு நிறுத்திக்கணும். அப்போ அங்கே மனைவி இருப்பாங்க, அவங்க கொடுக்குறத நல்ல விதமாக சாப்பிட்டு நல்ல பெருமையாக சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது. அப்போ அந்த மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த சாப்பாட்டுக்கு நன்றி உணர்வோடு சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சாப்பிட்றப்போ அது எல்லா வல்ல சத்துக்களையும் உடம்புக்கு கொடுத்துரும். பாருங்க, நம்ம என்ன சாப்பிட்றோம்னா அயன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இப்படி தான் போகுதுன்றதே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம அறிவியலால் கண்டே பிடிக்க முடியாத நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே சேகரமாகுது. அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் விடையே தெரியல. உதாரணத்துக்கு பழைய சோறு இருக்குது, அதுக்கு முன்னாடி சாதம், தண்ணி, அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. அது என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. சரி,
பழைய சோறு ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? நல்ல மினரல்ஸ்லாம் நிறைய வந்துடுது. முக்கியமாக தங்கம் சத்து அதில் சேருது. எப்படி வருது? அப்போனா இங்கே நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம எடுத்து லிட்ரலாக வந்து நம்ம ஃபிசிக்கலாக எடுத்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் நிறைய ஊட்டிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பிரபஞ்சம் நமக்கு ஊட்டுறதை வாங்க தயாராக இருக்கணுன்றதை தான் நான் சொல்ல வர பாயிண்ட். சரி, அளவு எந்த அளவில் சாப்பிட்டோம்னா நோயிலேருந்து விடுபட்டு நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நிச்சயமாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒருத்தருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அளவு மாறுபடும். என்ன இப்போ எதை மட்டும் செஞ்சிடக்கூடாதுன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா தவறான தகவல் வந்து ஊடகத்தில் இருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா மேலை நாடு, அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரோட தகவல். அது நமக்கு பொருந்தவே பொருந்தாது. ஒரு மாட்டுக்கான உணவு என்ன அப்படிங்கிறது வந்து ஆட்டுக்கான உணவாகுமா? ஒரு ஆட்டுக்கான உணவு என்னன்றது குதிரைக்கான உணவாக மாறுமா? சரிங்களா? அப்போ ஆடு வந்து மாட்டுக்கு போய் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது, ஆடு ஆட்டுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும். பாருங்க, வெஸ்டர்னில் வந்து அவங்களுக்கு ஒரு உணவு முறை இருக்குது, அதைத்தான் அவங்க செய்வாங்க. அதைத்தான் இப்போ நம்ம எல்லாமே டயட்டுன்னு எடுத்தோம்னா அதில் வரக்கூடியது எல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன்லேருந்து வரக்கூடியது தான். காய்ச்சலுக்கு ப்ரெட்டு சாப்பிட்ட சமுதாயம் தானே நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கு அது கூட புரியாமல் ப்ரெட்டு தான் நல்லதுன்னு ஏமாந்தமா இல்லையா? சரிங்களா? அவங்களுக்கு வந்து கஞ்சி கிடையாது, அதனால் ப்ரெட்டு சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு வந்து அதே தான் ப்ரெட்டு சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? இன்னை வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டு ஆளுக்கு இருக்குது. இப்போ புரிஞ்சுட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் காய்ச்சலுக்கு ப்ரெட்டு தான் நல்லதுன்னு இருக்குது. இன்னும் என்ன பண்ணுறது? ஸோ அப்போது கலாச்சாரம் தான் இங்கே பிரச்சனை. அளவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய இருக்கக்கூடிய என்னென்னாக்கா, காலையில் ராஜா போல் சாப்பிடணும், மதியம் மந்திரி போல் சாப்பிடணும், இரவு பிச்சைக்காரன் போல் சாப்பிடணும் அப்படின்னு இருக்குது. நிச்சயமாக இது நம்ம வழிமுறை இல்லவே இல்லை. நம்ம வழிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது நம்ம வழிமுறைன்னு எதை சொல்கிறேன்னா, ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தம் பாட்டெல்லாம் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் புழுந்தண்ணி அல்லது எளிய உணவு, சரிங்களா? மதியம் வெந்த உணவு, அதாவது கூழ் கஞ்சி இது மாதிரியான உணவு. அப்புறம் இரவு 6 மணிக்குள்ளே, அதாவது வெளிச்சத்தோட ஒரு சாப்பாடு, அதில் எல்லாமே கலந்த ஒரு உணவு. இதுதான் அது. கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க 2 வேளை தான் முழுசாக சாப்பிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை இந்த தேதிக்கு வந்து நம்ம 3 வேளை சாப்பாடாக மாற்றிட்டோம், போயிட்டு போகுது. ஆனால் அதையும் தாண்டி போகக்கூடாது. 3 வேளையும் தாண்டி சாப்பிட்றவங்க இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில சாப்பிட்ற உணவு, டீ இதெல்லாம் வந்து உணவு தான். அப்புறம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட வந்துடுது. நமக்கு ஒரே ஒரு வழி தான் சொன்னாங்க. ஒரு வேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி. போகினா இல் வாழ்க்கையில் இந்த சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு உழைப்புலாம் இருந்துக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணுற அந்த வாழ்க்கையில் வாழ்கிறவங்க, அதாவது நம்மளை தான் சொல்கிறாங்க. 3 வேளை உண்பான் ரோகி, அதாவது 3 வேளை சாப்பிட்டான்னா நோயாளி ஆயிடுவான், அல்லது நோயாளி தான் 3 வேளை சாப்பிடணும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. 4 வேளை 5 வேளைலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் செய்வான்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. இப்போ நம்ம சாப்பிட்றது எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முறைக்கு மேலே தான் சாப்பிட்றோம். இந்த டீ வடை ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் கணக்கில் சேர்த்துட்டோம்னா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் குறைஞ்சபட்சமாக ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 5 வேளைலாம் சர்வசாதாரணமாக சாப்பிட்றான். அதனால தான் இவ்வளோ நோய் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இந்த 2 வேளை சாப்பிட்றது ரொம்ப நல்ல பழக்கம். அப்படியே சிலர் பார்த்திங்கன்னா 2 வேளை தாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா டீயை குடிச்சிட்டு உட்காந்துப்பான் காலையில். அப்படிலாம் இல்லாமல் 2 வேளைனா 2 வேளை இல்லைங்க, 3 வேளைக்கு நான் பழகிட்டேன். அப்போ 3 வேளை சாப்பிடுங்க. அப்போ 3 வேளை கரெக்டாக கணக்காக சாப்பிடணும். அதுக்கப்புறம் இடையில ஜிப்பை திறக்கிற வேலை வச்சுக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. அதைத்தான் இப்போ பேசியிருக்கிறோம். அந்த உணவே எப்படி மருந்தாக மாறுது, மருந்து வந்து எப்படி உணவுலேருந்து வருது அப்படிங்கிறது தான் இதை பேசியிருக்கிறோம். இதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம்னா என்னால் முடிஞ்ச ஓரளவுக்கு சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவங்களை நான் எனக்கு தெரிஞ்ச வழியில் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த வயிறு சம்மந்தமான நோய்கள், அல்சரு, ஜிஆர்டி, லாஸ்ட் வரைக்கும் பைல்ஸ்லேருந்து எல்லாமே இதில் சரியாகும். அதெல்லாம் இல்லாமல் உடம்புல இருக்கிற எல்லா நோயும் சரியாகும், அல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம், ரொம்ப இளமையோடு இருக்கலாம் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அதுக்கு இந்த உணவும் நமக்கு சப்போர்ட் பண்ணட்டும். இந்த உணவே மருந்து அந்த நிகழ்ச்சியில் நல்ல கருத்தை சொன்னேன் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து